guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரு அரசியல் வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த வரிசையில் நேற்று ஒரு அரசியல் வீடியோ, டுடே ட்ரெண்டிங் வீடியோக்கு ரியாக்ட் பண்ணோம். நம்ம சூப்பர் ஸ்டார் கமல் சாரோட ஸ்பீச், பொலிட்டிக்கல் ஸ்பீச். ஸோ அதை ரியாக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நைட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வருது, அண்ணா நாளைய கண்டென்ட்டை நான் தர்றேன் அப்படின்ட்டு லூஸ் ஆப்பா நீ அப்படின்னு ஒரு சேனல்ல இருந்து ஒரு வீடியோவை இதை பாருங்க. அப்போ அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு நான் சொன்னேன், இது ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்பீச்சுக்கு நாங்கள் ரியாக்ஷன் போட்டுட்டோம்ப்பா அப்படின்னோடனே, இல்லை இதில் சூப்பர் ஸ்டார் பேசுனதையும் ட்ரால் பண்ணியிருக்காங்க, சீமான் அண்ணன் பேசுனதை டுடே ட்ரெண்டிங்கில் விட்டுட்டாங்க. அவர் என்ன பேசினாரு, அவர் பேசினாரா கேட்க, ஆமாம் பெரிய மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்கு பார்க்க சொல்கிறாங்கன்னு. நமக்கு சீமான் அண்ணனை பிடிக்கும் இல்லை. அப்போ ஒரு எல்லா முறையும் மற்றவங்க எல்லாம் ட்ரோல் பண்ணும்போது அதை பார்ப்பேன், சீமானனை ட்ரோல் பண்ணும்போது நீ பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நீ இதை பார்த்தே ஆகணும். பிடிச்சிட்டாங்களே, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவங்க பிடிச்சவராகவே இருந்தாலும் எல்லாரையும் ட்ரோல் பண்ணுறதை பார்க்குறோம்ல, அப்போ அவரே ட்ரோல் பண்ணுறதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இல்லை அவரை பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லலாது. ஆமாம், அவர் அந்த 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 களத்துக்கு வந்திருக்க கூடாது. ஏன்னா இப்போ யார் வந்தாலும் ட்ரோல் பண்ணுற ஒரு மீடியத்தில் தான் இருக்குது. அப்படி என்னதான் ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு ஐயா, அப்படி என்ன பேசியிருக்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டாரோட ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ் ஆங்காங்கே வந்தாலும் பரவாயில்ல, திருப்பி பாருங்கன்னு இருக்கீங்க. பார்ப்போம். பல்ட்டி அடித்த ரஜினி சார், பதம் பார்த்த பாண்டேவா, என்னங்க அவர் அரசியல் பேச மாட்டேன்னாருல. அது அந்த அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது, ஏன்னா அம்மா அந்த வீடியோவில் இல்லை, சொல்லிடுவோம். அந்த பாண்டே ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன சொன்னார், ஒரு 10 தொகுதியில் விஜய் ஜெயிக்கட்டும், நான் அரசியலே பேச மாட்டேன்ட்டு. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கும்போது கூச்சமே இல்லாமல், ஆனால் அவர் பொழப்பு நடத்தி ஆகணுமே, எப்படி பல்ட்டி அடிச்சாருன்னா, இங்கே இதுக்குள்ளெல்லாம் இதெல்லாம் சிரிக்குது அடக்கிக்கிட்டு. அது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க, தெலுங்கு அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னதான் நினைச்சுக்கோங்க. ஏங்க இதை ஒரு பெரிய மனுஷன் இப்படியாக பண்றது, சவால் விட்டு தெலுங்கு அரசியல் நம்மள சேர்த்துக்கவா, சேர்த்துக்க முடியாது. பேசினதுதான் அரசியல் பேசாம அவருக்கு அதானே வேலையை இப்ப பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப எப்படி வீடியோ போடுறாரு அப்படின்னா, விஜய் யாராவது அட்டாக் பண்ணா இவர் போய் அவங்கள கடிக்கிறாரு. கடிக்க வேண்டியது உங்களை தான், நீங்க பண்ணதுக்கு. இப்ப எப்படின்னா, விஜய் யாராவது அட்டாக் பண்ணா என்ன செய்து விட்டாரு கட்சிக்காரர், கொத்த தெரியாத கொத்தியது போல இருக்கிறார் கட்சிக்காரர் கபாலம். இந்த மாதிரி விஜய் கடிக்கிறவங்களும் இவர் கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மாதிரி இப்ப மறந்துட்டோம்ல, இப்ப அவர் அடுத்த பொல போட்டணுமா இல்லையா? ஸோ என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். பெண் தேவதையை பெற்றெடுத்த NTK ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதுசா நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அழகான பெண் தேவதைக்கு தந்தையாக இருக்காரு. இது தெரியாது. நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு இல்ல 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. உண்மை உண்மை சத்தியமா இல்லைங்க, அது நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி யாரது? முந்தானத்து பெங்களூர் போகும்போது நீங்க எல்லாம் இங்க வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்ல யாரும் வந்திருப்பீங்க, அங்கே வந்து நீங்க கேள்வி கேட்பீங்க, அது வெளியே கொடுத்துலாம இருந்த, அப்ப நீங்க யாரும் அங்கே இல்லை. அதுதான் அப்படியே பெங்களூர்ல இருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அழுகுறான், அழுவலையா, கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவல. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சார் போய் பார்த்தேன். அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து, தைரியமா இருமா, நல்லா இருக்குப்பா, ஃபேஸில் எவ்வளோ அழகாக இருக்கு, நல்லா எவ்வளோ ஸ்மைல் பண்ணுறது, சிரிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு, சரியாயிடுக்கண்ணா, நல்லா இருக்கும். ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பொறுத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. டாக்டர் தம்பி, காலம் போன கடைசியில் நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால்கோவாலாம் கொண்டு வந்து தம்பி, உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி. ஆகக்கூடாது, போர் வரக்கூடாது. ஏங்க டுடே ட்ரெண்டிங் சேனல் ஒரு விதமா ரோஸ்ட் பண்ணா, இவங்க வேற விதமா ரோஸ்ட் பண்றாங்க. டைரக்டா இறங்கி, டாக்டர் தம்பி காலம் போன கடைசியில் உங்களுக்கு ஏதாவது நல்லா நடக்கும், பால்கோவாலாம் கொண்டு வந்து, காலம் போன கடைசியில் பார்த்தீங்களா நக்கலை. அதுலயாவது ரஜினின்னா ரஜினின்னு போடுவாங்க,
ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரஜினி, விடியல் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் கொஞ்சம் அதை தடுக்கிறதுக்கு ஒரு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேற ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. டேய் அது உண்மைதானடா, கோவிச்சுக்காதீ. அந்த சூழ்நிலையில அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேச ஒரு தரங்கட்ட ஆளு ரஜினிகாந்த் இல்லை. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேறக்கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம பிடிச்சி அலைகிறானுங்க. என்னத்த சொல்றது? அரசியல் வந்து இல்லை, அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாம? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாம வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு 10 யாரையும் முறைக்கிறாரு. எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃபரன்ஸ். அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடி முதலமைச்சராக முயற்சிகள் நீங்க எதுவும் செய்வீங்களா? சொல்லியாச்சு. அதான் சொன்னது யோ அதைத்தானே இப்போ வாங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் அதுக்கு போகலைன்னு சொல்லியாச்சு. இல்லை அவங்க தப்பிச்சிட்டாரு, இழுத்து வந்து மறுபடியும் எலிப்பொறியில விடுவோம். நீங்க அதற்கு பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லையா சிக்கு நினைக்கிறேன். யோ நீங்க எல்லாம் இன்னைக்கு ரிப்போர்ட்டரியா? நானும் அந்த காலத்து ரிப்போர்ட்டரே பார்த்து வைக்க சரியா? சிக்குவோமா? எப்படி கோர்த்து விடுது பாரு. Congratulations to Vijay. Definitely a lot of expectation is there from people. Definitely, I hope, I wish he will fulfill that. Thank you. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்து சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டுள்ள நடிகர் விஷால் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஏதோ எடியூகேஷன் ஒரு இதுவும் சினிமா துறை அந்த இதையும் அந்த இலாக்காவையும் அவர் தான் அதில் எம்எல்ஏவோ ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க அமைச்சர்னு. விஷால் வந்து இவருக்கு என்ன தெரியும் சினிமாவை பற்றி, எங்கள் பிரச்சனையெல்லாம் இவருக்கு புரியுமா, இது வந்து விஜயே இந்த கட்சி இந்த இலாக்காவை எடுத்திருக்க வேணாமா, நம்ம இதில் இருந்து போனது அவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் புரியுமே. இன்னொருத்தவங்க ஏங்க இவரை போய் எஜுகேஷன் மினிஸ்டராக போட்டிருக்கீங்க, இவருக்கு என்னங்க தெரியும், இவர் என்னங்க படிச்சிருக்காரு? நிறைய பேர் கேட்டாங்க. தம்பி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன டிகிரி வச்சிருந்தாருன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட டிகிரி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்குங்க. இவர் அதான் ராஜ்மோகன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு, ராஜ்மோகன் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவர் என்னென்னலாம் படிச்சிருக்காரு, அவர் எப்பேற்பட்டவர் ஏதுப்பட்டவர் அப்படின்னு அதுக்கு ராஜ்மோகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. எனக்கு என்னன்னா, நீங்க ராஜ்மோகனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது இல்லை பிரச்சனை. இப்போ விஜயோட இந்த கவர்மெண்ட்ல இதுக்கு ஒரு அமைச்சர் வந்தா, மினிஸ்டர் வந்தா, ஏன் அவர் வர்றாரு? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் ராஜ்மோகன் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் என்ன படிச்சிருக்காரு? இதே கேள்வி போன முறை நீங்க வந்து கேட்கலையே. இதுல இன்னொன்னு தெரியுமா, போன முறை எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தவர் உதயண்ணாட விஷாலோட ஃப்ரெண்டு. அப்ப கேட்கலாம்ல, யோ நீ என் ஃப்ரெண்டு, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க எதுக்கு எஜுகேஷன் மினிஸ்டரா நீங்க அப்படி கேட்க மாட்டேன்னு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. சிஎம் எடுக்கிற முடிவு தானே, இவங்க அப்படி பேசலாமா? பொதுமக்களா கருத்து சொல்றாங்களா? அவர் இவங்க சொல்ற மாதிரி டைரக்டா எதிர்க்கல. இவருக்கு என்ன தெரியும், அவர் என்ன இருப்பாரு, இருந்தாலும் அவரோட டிசிஷனை நாங்க இது பண்றோம், இதை விஜய் வந்து மறுசீல் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு விஷால போய் நிறைய பேர் கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ப்ரொடியூசர் சங்கத்திலே போய் கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் மூடிட்டு இருக்கீங்களா, அதை அவர் பாத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சொன்னா அவர் தெரிஞ்சுக்க போறாரு. அமைச்சர் ராஜ்மோகன் திரைப்பட தொழில்நுட்பம் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க.
விஷால் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாங்க. வந்துட்டாரு வந்து இவருக்கு ராஜ்மோகனுக்குலாம் சினிமா பத்தி என்ன தெரியும் அப்படின்னு. அப்ப வேணா விஜய் உட்கார்ந்து சினிமா தியேட்டரா பார்த்து சென்சார் போர்டு ஆக்கிடுவோமா? விஜய்க்கு வந்து சினிமா சூப்பரா தெரியும், சினிமாவோட எல்லா பிரச்சனையும் பார்த்துறாரு, சூப்பர். அவருக்கு முதலமைச்சர் அனுபவம் இல்லைன்னு சொன்னா ஏங்க நீங்க எம்எல்ஏவே ஆனது கிடையாது, ஏங்க நீங்க அமைச்சரே ஆனது கிடையாது, முதலமைச்சர் உட்காந்து விஷால் சொல்லுவாரா? இது என்ன எனக்கு புரியல. விஷால் இல்ல ஆக்சுவலா அவர் சொல்ற பாயிண்ட் சரி. இப்ப விஜய்க்கு சினிமா பத்தி தெரியும், அதனால விஜயே அதுக்கு மினிஸ்டர் ஆயிருக்கலாம்ல, ராஜ்மோகனுக்கு என்ன தெரியும்னு கேட்டா அப்படின்னா நீங்க விஜய கேட்டுருவீங்களா? உங்களுக்கு தான் அரசியல் அனுபவமே இல்லையா, நீங்க எப்படி சிஎம் ஆனீங்க? அதையும் கேட்கதான் செஞ்சாங்க ஒரு சிலர். இல்ல இப்ப விஷால்கிட்ட கேட்கிறாரு, இப்ப ராஜ்மோகனை கேட்ட அதே கேள்வியே நீங்க அவரை கேட்டுருவீங்களா? அக்செப்ட் பண்ணிட்டு உட்காரல. அதாவது அதுவும் எப்படி ராஜ்மோகன் தான் இந்த இந்த துறைக்கு இவர் தான் மினிஸ்டர்னு சொன்ன அடுத்த நிமிஷமே போஸ்ட் வருது. அவர் சொல்லி ராஜ்மோகன் உள்ள வந்து அதை நடத்த தெரியாம நடத்தி 4-5 மிஸ்டேக் பண்ணி அப்படி பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க எவ்வளவு மிஸ்டேக்ஸா இருக்கு, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு மாத்துங்கன்னு சொல்லலாம். இவர் தான் சொன்ன உடனே போய் கடிச்சா யாரா இருந்தாலும் லாஸ்ட் கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தோம்ல, நம்ம போய் கேட்டோமா இவரே இதுக்கு மினிஸ்டரா போட்டீங்கன்னு கேட்டோமா? இல்ல, விஜய் கவர்மெண்ட்டுங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம போய் கேட்குறோம். எந்த அளவுக்கு மக்கள் இதாக இருக்காங்கன்னா, எங்கேயாவது யாராவது ஒரு வீடியோ போடுறாங்க, ஐயோ இங்கே சரியான பிரச்சனை அப்படின்னோடனே ஏதோ விஜயோட நேரடியாக பேசுகிற மாதிரி மக்கள் அவ்வளோ உரிமை எடுத்து விஜய் அந்த அவரோட அந்த சிஎம் பேஜை டெக் பண்ணி விஜயையும் டெக் பண்ணி அண்ணா அது என்னன்னு பாருங்க, அண்ணா பார்த்துக்கோ டோன்ட் வரி, இவங்க பிரச்சனையை தேடுறாங்க. ஐ வாண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பிரச்சனையை க்ளோஸ் ஆயிட்டாங்க மனசால. அதாவது இவரை சிஎம் இல்ல, அம்மா அண்ணன்டா, ஏய் எவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எங்க அண்ணன் சிஎம், அண்ணனுக்கு பிரச்சனை சொல்லு, அண்ணனுக்கு பிரச்சனை அண்ணனே அடிக்க அப்படிங்கிற மாதிரி. எங்க சின்னதா ஏங்க இங்க வந்து என்னங்க இது பிள்ளைகள் நடந்து போற பாதை ரொம்ப குப்பையும் கூலியமா இருக்கு, சுத்தி நடந்து போறாங்க, விஜய் அட்டாக் பண்றாங்க சிஎம் விஜய், அண்ணா என்னன்னு பாருங்க, அடுத்து போயிட்டே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஆனா டெக் பண்ற மாதிரி ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அந்த இதுக்கு அந்த நேரம் அங்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த எம்எல்ஏ போயிட்டு அதை பேசுறாரு. ஜிபி முத்துக்கு ஏதோ பிரச்சனை 2006 ஒரு வீடியோல போட்டுருந்தாங்க. எல்லா பிரச்சனைக்கும் சிஎம் பிடிச்சி டெக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த நாடு அதெல்லாம் தெரியாது அவருக்கு, நாங்க பெரிய ஃபேன். அண்ணா எங்களுக்கு வியூ சேர மாட்டேங்குது, ஏதாவது பண்ணுங்க. ராஜ்மோகன் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை, அதனால வரக்கூடாதா? இதற்கு முன்னாடி எவ்வளவு அமைச்சர் பெருமக்கள் வந்து அந்த துறையில் இருக்காங்க சினிமாவில் இல்லாம. இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு, ஏதாவது ஒன்று சொல்லுவேங்கிறதுக்கான குற்றச்சாட்டு. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வார்த்தை அப்புறம் வெத்தம் குதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அவங்க வந்து என்ன படிச்சாங்க என்ன முடிச்சாங்க இப்ப சினிமால பாப்பாங்களா? இதெல்லாம் இரலவென்ட்டான கேள்வி. அவங்களுக்கு அரசியலே தெரியல. நீங்க வாங்க விஷால், வாங்க ஜெயிச்சுட்டு வாங்க, முதலமைச்சர் உட்காந்துங்க, யார் தடுக்கிறா? அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட விதம் இல்ல பிரச்சனை, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அவர்கள் பதவியேற்றது இல்ல பிரச்சனை, அவர்கள் செயல்பாட்டில் எப்படி இருக்காங்கன்னா நீ பாரு. அது ரொம்ப தப்பு சொல்லுங்க. முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஐயா அப்படியா? 10 லட்சம் கடனா? நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். உள்ள போய் இருந்த இங்க இருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும் ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்த மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். பயப்படுவாங்க. வெளிப்படையா இருக்காரு. இப்ப நான் சைலண்டா இருக்கேன்ல, வெயிட் பண்ணுவாங்க. பேசுறா ஏதாவது பேசல எல்லாருக்கும் பேசுறா, என்னத்த சொல்றது, என்ன இப்படி பண்றீங்க? இப்ப ஸ்டாலின் சார் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு விதமான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி விஜய் ஜெயிச்சிட்டாரு, குழந்தைங்களையெல்லாம் பெற்றோருக்கு பிரச்சாரம் பண்ண சொல்லி ஜெயிச்சிட்டாரு, நமக்கு இது தெரியாம போச்சு, நம்ம அடுத்த எலெக்ஷன்ல இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம்?
சும்மா அந்த மனசாடுறதுக்கு பேசுறது. உதயநிதி வந்து அம்மா கிட்ட இருக்கிற குழந்தைய கிளிகிழிப்பையை காட்டி கூட்டி போயிருக்காங்க, அது கொஞ்சம் நேரத்தில் விளையாடிட்டு திருப்பி அம்மாவை நோக்கி தான் வரும், மக்கள் எங்களை நோக்கி தான் வருவாங்கன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னோம்? சும்மா மனசாத்துறதுக்கு பேசுறாருங்கிறது. இப்போ இதுக்கும் அதுதான் பதில். ஆனால் இப்போ அதை நான் என் வாயால் சொல்லணும்னு தானே இந்த வீடியோவை எடுத்து அனுப்புனீங்க. சரி சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் யாருக்கும் பாதகம் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக இருந்துட்டு போயிடும். மனசு ஆத்துறதுக்கு தான் சீமானன் அப்படி பேசுறாரு. நான் மட்டும் உள்ளே போயிருந்தேன், தப்பிச்சிட்டிங்க எல்லாரும் அப்படின்னு அப்படி பேசுறதெல்லாம் வந்து ஸ்டாலின் ஐயா எதுக்கு பேசினாரோ, உதயநிதி ஐயா எதுக்கு பேசினாரோ அதே இதுக்கு தான் சீமான் ஐயாவும் பேசுறாரு. அந்த மனசு ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் அவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர முடியல. ஆமாம், அது டைம் ஆகும். அந்த களத்தில் நின்று ஜெயிச்சவங்க அதுங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா இந்த முறை தோத்த 3 பேருமே, எடப்பாடி ஐயாவிலேருந்து தோத்த 3 பேருமே ஆல்ரெடி பல எலெக்ஷன்ஸில் நின்று எலெக்ஷன்ஸ் பார்த்தவங்க. அதில் 2 பேரும் மாறி மாறி சிஎம்மாக இருந்தவங்க. ஒரு எலெக்ஷனை பார்த்து திடீர்னு ஒருத்தர் வந்து முதல் எலெக்ஷன்லேயே நான் சிஎம் ஆகிட்டேன் அப்படின்னும் போது அப்போ இவ்வளோ நாள் களத்தில் இருந்த எங்களுக்கு என்ன மறுவாதி அப்படின்னு அவங்களுக்கு அதெல்லாம் தோண தான் செய்யும். அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. பட் அதுக்காக இப்படி பேசுனா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து இப்படி ட்ரால் பண்ணத்தான் செய்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது கடந்த ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கிட்னி திருட்டு வழக்க தமிழக சுகாதாரத்துறை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குனர் சித்ரா தலைமையில மீண்டும் விசாரணை மேற்கொள்ள தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருமே ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜூலி ஜெயிலுக்கு போக ரெடியா, அது கொஞ்ச நாளா நடக்க போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த கிட்னி திருட்டு கேஸ திரும்ப எடுத்து தீவிரமா நடத்த ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படி டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும், சொம்படிச்சு தப்பிச்சிடலாம் நினைச்ச ஜூலி முடிய போதும் ஜோலி. இனிமே எங்களுக்கெல்லாம் ஜாலி. சின்ன ஆட்கள்லாம் எங்களை தரக்குறமா கேள்வி பண்ணி, சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் எங்களை கேள்வி பண்ணி அசிங்கப்படுத்துதுங்க. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சு செத்து போங்க. ஸ்டாலின் அங்கிள் வர்றாங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள், உனக்கு எப்படி அங்கிள் ஆவாங்க? அப்ப எனக்கு என்ன அப்படின்னா உனக்கு ஸ்டாலின் தாத்தா அப்படின்னாரு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங். நீங்க விஜயோட அந்த பதவியேற்பு செரமனியில வந்து உட்காந்துருந்தீங்க தானே ஹஸ்பண்டோட? தென்னை மரத்து சின்னத்துல வாங்கின காசுக்கு அங்க ஒரு குத்து, ஏனி சின்னத்துக்கு வாங்கினதுக்கு இங்க ஒரு குத்து. அப்படியா? எல்லாரும் அறிமுகம் என்ற நிலவோட வண்டி தான் கூப்பிடுறாங்க. இல்ல, உங்களை நான் அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு. நீங்களும் இப்படி பேசி வச்சிருக்கீங்க. இது பழைய வீடியோவா? டேய் மாமா பையல சௌக்கியமா? இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். உதயநிதி, உனக்கெல்லாம் ஆப்பு கன்ஃபார்ம். என் வீட்டு மக்களா வந்துடாத, டாரா கிழிச்சு போடுவேன். ஆமா ஆமா. அந்த அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம எதுவுமே பெருசாக பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்த பல பேர் இப்போ வந்து அவங்க ஆட்சியில் இல்லை தானே, அதுவும் நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாருங்கிறதுக்காக சோஷியல் மீடியாவில் ஸ்டார்டிங்கிலே 1-2 கலாய் வந்திருந்த இடத்துல இப்போ நிறையா கலாய் வருது. எந்த அளவுக்குன்னா, ஸ்டாலின் ஐயாவோட பழைய ஒரு வீடியோ, அதில் பின்னாடி நம்ம கலைஞர் சார் வந்து அவர் ஒரு சிலையாக செஞ்சுருக்காங்க. ஒரு கோல்டு ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு அவர் கண்ணாடி போட்டிருக்க மாதிரி ஃபுல்லாக கோல்டில் தான் இருக்குது. யூஸ்வலாக அவரை பார்த்தா வெள்ளை சட்டை மஞ்சள் துண்டுன்னு இருக்கும்ல, இதில் வந்து ஃபுல்லாக கோல்டில் அவர் இப்படி சம்மானம் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சில பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குது. இங்கே ஸ்டாலின் ஐயா உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்காரு. கீழே கமெண்ட் வச்சுருக்காங்க, ஐயா அந்த குபேரர் பொம்மை எங்கே வாங்கினது? எனக்கு வந்து டேய் என்னடாச்சு உங்களுக்கு, அவர் சிஎம்னா அவர்
ஒரு வயசுக்கு அது கொஞ்சம் அவரை விடுங்க, அவர் எவ்வளவு பெரிய தலைவர், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இருந்தாலும் அவர் ஒரு எத்தனை தரம் லீடரா இருந்தவர். என்னடா ஓட்டி நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சரி, அது பண்ணலாம். இப்படி இவ்வளவு டீப்பா இருக்கியா? அதுக்கு நிறைய பேர் அவங்க அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணி வந்திருக்கு. நல்லா பாரியா, குபேரசில் எங்கேயாவது கருப்பு கண்ணாடி போட்டிருக்குமா, நல்லா பாரியா அப்படின்னு அது அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்ப நான் யோசிச்சேன், ஐயோ இவங்க தான் இருக்கிறதுல டேஞ்சர். இப்ப இதை பாக்குற அவங்களோட சைடு ஆக்களுக்கெல்லாம் என்ன வந்து யார் மேல கோவம் வரும் சொல்லுங்க? விஜய் மேலதான் வரும். அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அவர் மேலதான் வரும். பத்தியா இதனாலதானே இப்படி பண்ற அப்படின்னு சும்மா இப்ப பதவியில உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவருக்கு இதை இடையூறு பண்றதுக்கு யோசிப்பாங்க. எதுக்கு நமக்கு இதெல்லாம்? உங்களோட கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கோங்க. உங்க கண் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் இருந்தது. மனசுல வச்சிருக்க அதை நீங்க மனசுல வச்சிருக்க வேண்டியதானே? ஒரு வயசுக்கு மரியாதை இல்லையா? அது சரி, எனக்கு இந்த வீடியோ அனுப்புன ஒருத்தர் கேட்குறேன், ஏன் சார் இந்த சீமானோட 2 கிளிப்பை பார்க்கறதுக்காக 8 நிமிஷம் வீடியோ வேணும் பார்க்க வச்சிங்க? நீ வாயால அவருக்கு 2 கிளி கொடுக்கணும் வேண்டுதான். அவ்வளோ ஆசை அவங்களுக்கு. இப்போ சந்தோஷமா போதுமா? எனக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், என்ன பண்ணினாலும் எனக்கு டிவிக்கே பிடிக்கும், என்டிகே பிடிக்கும். அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலுமே எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். அது ஏன் எனக்கு இன்னும் தெரியாது, எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். டாட். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.